எங்கள் பரலோக தேவனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைத்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உங்களோடு உயிரெழுதுகிறேன் என்று வாக்களித்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பு தகப்பனே, ஆத்தும நேசரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரவிருந்த பிள்ளைகளை புனிதமாய் கொண்டு வா ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடும் ஆண்டவரே. உபவாசத்தோடும் ஜபத்தோடும் முகத்தை தேட நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. எருசலேமின் குமாரத்திகளை நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. முதலாவது எங்களுக்காக ஆண்டவரே, எங்களுடைய பரிசுத்தத்திற்காக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்ட நாங்கள் இன்னும் பரிசுத்தம் அடைய, இன்னும் நீதி செய்ய, அடை புத்தியுள்ள கன்னிகைகளாய் மாற இயேசுவே, இந்த உலகத்துல கற்புள்ள மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்பட்டு மணவாளன் இயேசுவுக்காக எங்களை ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே வார்த்தையின்படி உடைய அபிஷேகத்தினால் அகிரியினால் இயேசுவே இரத்தத்தினால் எங்களை தகுதிப்படுத்துவீரா. மணவாளன் இயேசு மத்திய வானிலை வரும்போது ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்டு உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படும் தகுதியை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் நிமித்தமாக எங்கள் முழு குடும்பங்களுக்கும் எங்கள் சந்ததிக்கும் கொடுப்பீரா. உன் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு தங்கீரும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல், கண்மணி போல என்னை கத்தரே சுகாத்தாரே.
ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? என் ஆவி ஆத்துமா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். தேவனுடைய ஆலயம் என்னுடைய சரீரம். இந்த ஆலயத்துல எந்த இருளின் கிரைகள் என்னோடு கூட இருக்கக்கூடாது, என்னை பின்தொடரக்கூடாது. என் ஆவி என் ஆத்துமா என் சரீரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இருக்க பிள்ளைகளுக்காக, சின்ன போல இருக்க பிள்ளைகளுக்காக, எல்லோருக்காகவும் இந்த நிகழ்ச்சி ஆண்டவரை, இந்த ஆண்டவரை அப்பா ஆராதனையை பார்க்கிற பிள்ளைகளுக்காகவும் கரங்களை கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைங்க கண்ணை மூடி ஆண்டவரை நோக்கி பாரு, ஜெபம் பண்ணு. ஹalleluya ரிபன மரபன தஹந்தரபன ஓஷபர கோதராதுரி கலந்தரதி அங்கரபா. எங்கள் பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, தேவ பயத்தை கொடுங்க. சிறு பிராயம் முதலே கர்த்தருக்குள்ளாக வளர்க்கப்பட உதவி செய்க. ரீமாரபா கதுரி விகந்தரபதி அங்கரபன ஹalleluya ரிபரபப நம கந்துரப உஷ்யங்கரபன. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இன்னும் வர இருக்க பிள்ளைகள் துரிதமாய் வரவும். என் ஆண்டவரே, உமது அளவற்ற அபிஷேகத்தினால் அக்னியினால் நிரப்பப்படவும். ஆண்டவரே, ஆவியானவர் கொடுக்கிற விடுதலையோடு வார்த்தைகளை தியானிக்கவும். ஆண்டவரே, சுகமடையவும், ஆசீர்வாதத்தை பெற்று செல்லவும். தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களின் கட்டுகள் உடைக்கப்படவும். ரட்சிக்கப்படாத குடும்பத்தினர் தொடப்படவும். கீழ்ப்படியாத பிள்ளைகள், முரட்டாட்டப்படுகிற பிள்ளைகளின் கட்டுகள், நுகத்தடிகள் உடைக்கப்படவும். கர்த்தாவே, கிருபை தர வேண்டும் என்று சொல்லுகிறோம். எங்கள் நிமித்தம் எங்கள் தேசங்கள், நாங்கள் இருக்கிற பகுதிகள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் பிள்ளைகள் தூர தேசங்களிலே அடி சமீபத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாங்கள் என்கிற முத்திரை பெற்றவர்களாய் ஜீவிக்க ஆண்டவரை கிருபை தருவீராக. ஆண்டவரை, ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாய் இது ஆண்டவரின் சந்ததி எனப்படும் என்று சொன்னீங்களே. வார்த்தைகளை நம்பி நாங்கள் வந்து உடைய பாதத்திலே நாங்கள் பற்றி கொள்கிறோம். எங்களோடு தங்கியிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். எதன் அடிப்படையில் தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவர் இளைப்பாறுகிற தேவன் அல்ல. கர்த்தர் இளைப்பார்வாரா? உங்களுக்கு இறங்கும் வரை அவர் இளைப்பார்வாரா என்கிற தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரூத் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். இந்த பகுதியை நாம் வாசிக்கும் போது, இந்த ரூத் 3ஆம் அதிகாரம் முழுக்க நம்ம வாசித்தோம்னா தெரியும். இந்த குறிப்பிட்ட பகுதி எது சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ரூத் என்ன செய்கிறாங்க? மாமியாரை பற்றி கொண்டு வராங்க. அந்த இடத்துல பிழைப்புக்கு ஏற்ற ஒரு வாசலும் இல்லாததுனால போவாசுடைய வயல் நிலத்தில் போய் அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வராங்க. நம்ம எல்லாம் பார்த்தோம். போவாசுடைய கண்களில் தயவு கிடைத்தது. சாதாரணமான ஒரு வேலைக்காரியாய் அவங்க போனால் கூட அந்த இடத்துல மற்ற எல்லாரை விட விசேஷித்த தயவு பெற்றவங்களா இந்த ரூத் காணப்பட்டாங்க. போவாஸ் அவரை விசாரித்து அவங்கள மதிப்போடு நடத்துகிறாங்க அந்த இடத்துல. அப்போ அவங்க போயிட்டு அதை கதிர்களை பொறுக்கி கொண்டு வந்து தான் சாப்பிட்டு தன்னுடைய மாமிக்கும் சம்பூர்ணமாக எடுத்துக்கொண்டு வந்து இப்படி அவங்க போஷிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வராங்க. அப்போ ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நகோமி சொல்றாங்க, என் மகளே, உன்னுடைய சுக வாழ்வை நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன் என்று சொல்லி ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. ஆலோசனை கொடுக்கும்போது என்ன சொல்கிறாங்க? போவாஸ் தன்னுடைய வயல் நிலத்தில் தன் வயல் வேலைகளெல்லாம் முடித்து விட்டு அவன் குளித்து அவனை இளைப்பாறும் வரைக்கும் நீ காத்துரு. நீ ஆயத்தத்தோடு புறப்பட்டு நீ குளித்து நீ தலைக்கு எண்ணெய் பூசி அருமையான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது தேவனால் நாம் நினைந்தரில் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? நமக்குள்ள ஒரு ஆயத்தம் தேவை.
நம்ம ஆயத்தம் தேவை. ஒரு ஆலயத்துக்கு வரோமா, ஆயத்தம் தேவை. உபவாசிக்கிறோமா, அதுக்கு ஒரு ஆயத்தம் தேவை. ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கு வருகிறோமா, ஒரு ஆயத்தம் தேவை. ஈவினிங் சுகமளிக்கு அபிஷேக ஆராதனைக்கு வரோமா, ஒரு ஆயத்தம் தேவை. நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தானே, ஆண்டவர் சும்மாவே கொடுத்துருவாருன்னு இல்லை. அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னை தேவன் நம்முடைய பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு போறதுங்கிறது ஈஸியான காரியம் இல்லை, இடுக்கமான பாதை. நம்ம தேவனை முழு இருதயத்தோடு தேடும் போது நாம் அவரை கண்டுபிடிப்போம். பாருங்க, மோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் உம்மை அறியணுமே ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு வாஞ்சை இருந்துச்சு. உம்முடைய நாமம் என்ன? ஆண்டவர் பல நாமங்களை மோசேக்கு சொல்லுகிறார். அந்த நாமத்தை சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை வழி நடத்தி கொண்டு வருகிறார் மோசே. பார்வோனுக்கிட்ட போய் சொல்லுவார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிறவர் இந்த ஜனங்களை அழைக்கிறார். அப்படி நிறைய காரியம் நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற ஒரு நகுமியை போன்றவர். நம்முடைய நன்மை அவர் விரும்புகிறவர். இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கி என்ன செய்கிறோம்? பிதாவாகிய தேவனை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நாம் எவைகளெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் வைக்கிறோமோ, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரிடத்தில் போய் அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறோமோ, அவர் சமூகத்தில் அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிறோமோ, அவரோடு நடக்கிறோமோ, அதுக்கெல்லாம் பலன் கொடுக்கிறார். இன்னும் அதிகமாய் நம்ம ஆழத்தில் போய் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் போது, முழுமையாய் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது, இன்னைக்கு முழு இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க, கொஞ்சம் பகுதியை பல இடங்களுக்கு கொடுத்துட்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொரு காரியங்களுக்கு கொடுத்துட்டு ஆண்டவருக்கு ஒரு சின்ன பகுதியை கொடுக்கிறோம். இன்னைக்கு பெண்களாகி நாம நம்முடைய குடும்பத்தில் ஒரு மாறுதலை காண வேண்டும், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை காண வேண்டும், இல்லைனா நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிப்புக்குள்ளாக வர வேண்டும், அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நம்ம காண வேண்டும். ஒருவேளை சபைக்கு வரணும் அப்படின்னா கூட நம்ம என்ன செய்யணும், அதிகமாக நம்மை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்க வேண்டும். என்னை உருவாக்குகிற தேவனுக்கு நான் என்ன செய்யணும், அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லணும். இன்னைக்கு நம்ம பேச்சினால எதையுமே சாதிக்க முடியாது, நம்முடைய வாயின் வார்த்தைகளால் சாதிக்க முடியாது. இந்த காலங்கள் கடைசி காலமாக இருக்கிறதுனால பொல்லாத சத்துரு தனக்கு தெரிந்த விதங்களிலெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறதுனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளை நீங்க உணர்ந்தீங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், இந்த ரூத்தை போல முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கணும். முற்றிலுமாய் என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்றதுக்கு அடையாளமாக ரூத் என்ன செய்கிறார், போவாசுடைய பாதங்களிலே என்ன செய்கிறார், முற்றிலுமாய் தன்னை அர்ப்பணிக்கிறார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தன்னையே ஒப்பு கொடுக்கும் போது போவாஸ் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வறுமை நிமித்தமாக கைவிடப்பட்ட ஒரு நிலையின் நிமித்தமாக நீ என்ன செய்யல, ஏதோ ஒரு தவறான பாதையை தெரிந்து கொள்ளவில்லை. உன் முந்தின நற்குணம் எனக்கு அறிவிக்கப்பட்டது, அதே போல இந்த பிந்தின நற்குணம் மிகவும் அருமையானதுன்னு சொல்றார். இன்னைக்கு நமக்கு கூட பார்த்தீங்கன்னா தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இடத்துல நற்குணங்கள் பெருக வேண்டும், நல்ல சுபாவங்கள் பெருக வேண்டும், மகிமே மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆய்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பாதைகளோட நடக்கும் போதெல்லாம் எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் என்ன செய்யணும், முத்துக்குள்ள எப்படி ஒரு சிப்பி உருவாகுதோ அது போல நம்ம சிப்பிக்குள்ள என்ன செய்து ஒரு முத்து எப்படி உருவாகுதோ அது போல நாம் என்ன செய்ய வேண்டும், அப்படி உருவாக்கப்பட வேண்டும், ஆண்டவருக்காக உருவாக்கப்பட வேண்டும், நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த போவாஸ் என்ன சொல்லுகிறார், போவாஸ் கிட்ட இந்த ரூத் தன்னை ஒப்பு கொடுத்ததை முழுவதுமாய் அறிந்தவுடனே, போவாஸ் அறிந்தவுடனே சொல்றாரு, இந்த காரியத்தில் நீ பொறுத்திரு, நான் என்ன செய்கிறேன், உனக்காக செயலாற்றுவேன். நான் உன்னை என் வாழ்க்கையின் துணையாக அங்கீகரித்துக்கிறதுக்கு முன்னாடி இதைவிட உனக்கு கிட்ட ஒரு அதாவது கிட்ட சுதந்திரவாளி ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்டுட்டு சபையை ஊர் ஜனங்களை கூட்டி கேட்டு விட்ட பிறகு நான் உன்னை என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கையின் லைஃப் பார்ட்னராக ஏற்றுக்கொள்வேன் சொல்றார். அதே மாதிரி கேட்டபோது அந்த குறிப்பிட்ட மகன் மறுதலிக்கும் போது என்ன செய்யறாரு, இந்த போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணுகிறார். அந்த தேசம் அறிய விவாகம் பண்ணி
பிள்ளையை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ரூத் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு நாம கூட பாருங்க, இந்த போவாஸ் ஆகிய ஆண்டவரிடத்துல எத்தனை காரியங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். யார்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத காரியங்களை என்ன செய்திருக்கிறோம், ஆண்டவரிடத்துல பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியங்கள் வெளியிறங்கமாய் சொல்லவே முடியாது. நம் கண்ணீருக்கு, நம்முடைய வார்த்தைகளுக்கு, நம்முடைய புலம்பலுக்கு பின்னாடி அநேக ரகசியங்கள் இருக்கும். அதை யாரிடத்துல மட்டும்தான் சொல்ல முடியும், ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல மட்டும்தான் சொல்ல முடியும். அவரிடத்துல நாம் சொல்லி 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 நாளுக்கு நாள் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறத நம்ம வெளியிறங்கமாய் பார்க்க முடியும். நகோமி கூட கேட்குறாங்க, ரூத்தை நோக்கி சொல்றாங்க, நீ உன்னுடைய தாய் வீட்டுக்கு போயிரு, இன்னைக்கு ராத்திரி நான் வாழ்க்கைப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாலும் அது பெரிதாய் வளருகிற வரைக்கும் நீ பொறுத்திருக்க முடியாது, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரூத் அதையெல்லாம் நினைக்கவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வரும்னு ரூத் நினைச்சே பார்க்கல. ஆனால் நகோமியை இந்த முதிர் வயதில் கைவிடக்கூடாது, என்னுடைய இளம் பிராயத்தில் எனக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும்னா என் மாமி இடையில இருப்பேன்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. கர்த்தர் என்ன செய்தார், பெரிய பதிலை கொடுத்தார். இன்னைக்கு கூட கர்த்தருக்குள்ள இல்லாதபடி நமக்கு எங்கேயுமே பாதுகாவல் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ளாக, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக, அவருடைய மேக ஸ்தம்பத்துக்குள்ளாக, அவருடைய அக்னி ஸ்தம்பத்துக்குள்ளாக, அவர்கள் கண்ணுக்குள்ளாக நாம பாதுகாக்கப்படலைன்னா நமக்கு இந்த உலகத்தில் பாதுகாப்பே கிடையாது. அவ்வளவு அளவுக்கு கட்டவிழ்க்கப்பட்ட தீய கிரியைகள் நடுவில், பொல்லாத ஜனங்களுக்கு நடுவில், பிசாசுக்கு நடுவில், பலவித பாவ சோதனைகளுக்கு நடுவில் நம்ம இருக்கிறோம். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், ரூத்தை போல முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து, போவாஸ் இடத்துல ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுத்து விட்டு, நகோமியின் ஆலோசனைகள், ஆவியானவரின் ஆலோசனைகள் என்ன செய்யக்கூடாது, தள்ளவே கூடாது. அவர் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த தேவன் எப்படிப்பட்டவர் பாருங்க, ஜல பிரவாகத்தின் மேலே உட்கார்ந்து இருக்கிறவர். வானத்துக்கு மேலே ஜலம் இருந்துச்சா, வானத்துக்கு கீழே ஜலம் இருந்துச்சு அப்படிங்கிறது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 9:10. தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலத்தை என்ன செய்தாராம், ஒரு இடத்துல போய் சேரு அப்படின்னு சொன்னாராம். அது சேர்ந்து ஒரு இடத்துல வந்தது, அது சமுத்திரமாக மாறியது. அதுக்கு ஆண்டவர் சமுத்திரம் என்று பெயரிட்டார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வானத்துக்கு மேலேயும் ஜலம் இருக்கிறது. இதை நம்ம எங்கே பார்க்குறோம், நோவாவின் காலத்தில் என்ன செய்தது, ஊற்று கண்கள் எல்லாம் ஆண்டவர் திறந்தார், வானத்தின் மதகுகள் எல்லாம் திறக்கப்பட்டது, மழை கொட்டி தீர்த்தது. 40 நாள் இரவும் பகலும் விடாத மழை. அதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஜலப்பிரளயம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜலப்பிரவாகம் அப்படிலாம் பார்க்கும்போது ஒருவேளை கண்ணீரின் பாதைகள், தண்ணீரை கடக்கும்போது, ஆறுகளை கடக்கும்போது என்று சொல்லுவது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதற்கு மேலே என்ன செய்கிறாரு, சிங்காசனத்தை போட்டு அவர் அமர்ந்திருக்கிறார். அவர் பெரிய தேவன், அவரால் கூடாத ஒரு காரியம் இல்லவே இல்லை. ராஜாவாக வீற்றிருக்கிறார். இன்னைக்கு அந்த ராஜாவாக வீற்றிருக்கிறவர், அவர் வார்த்தைக்கு தான் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கணுமே தவிர அந்த ராஜாவின் வார்த்தைக்கு மேலாக ஒண்ணுமே கிடையவே கிடையாது. இன்னைக்கு எவ்வளோ இருளின் கிரியைகள் இருக்கலாம், எவ்வளோ விதமான சோதனைகளை அவர்கள் கொடுத்து பார்க்கலாம். ஆனால் இயேசு ராஜாவின் நாமத்தை சொல்லும் போது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ள நாம அதை உணர்ந்து நாம் அந்த நாமத்துக்குள்ளாக அடைக்கலம் புகும்போது அவர்களை ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, எந்த கிரியைகளும் அசைக்க முடியாது. ஏன்னா அவர் தாம் தெரிந்து கொண்டப்பட்ட பிள்ளைகள், தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரா, சமாதானம் அருளி பலன் தந்து அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது ஏசாயா 59:17 முதல் 21 வாசிக்கிறோம். வைராக்கியத்தை அவர் என்ன செய்வாராம், சால்வையாக போர்த்து கொண்டு இருக்கிறார். அவர் அமர்ந்திருக்க விடக்கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், 10 நாள் ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் ஒரு 20 நாள் விட்டுருவோம், ஜெபத்தையே விட்டுருவோம். அதுக்கப்புறம் 4 நாள் ஜெபம் பண்ணுவோம், திரும்பி பல நாள் என்ன செய்ய மாட்டோம், எதுக்கு ஜெபித்தோன்றது கூட மறந்து போயிடுவோம். ஜெபிக்க பிடிக்காது. நான் தான் கேட்டு பார்த்துட்டேனே, ஆண்டவர்
இன்னும் எனக்கு தரலையே, எவ்வளோ காலம் தான் காத்திருக்கிறது, இன்னும் எத்தனை தான் நான் என்னை ஒப்பு கொடுக்கறது, அப்படி ஒரு மரிச்சு போன ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்து போன ஒரு நிலைமை வந்துடுது. ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன சொன்னார்? சோர்ந்து போகாமல் நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நீ சோதனைக்கு உட்படாத படிக்க ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவருக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவருக்காக உபவாசித்தேன், ஆண்டவருக்காக உபவாசிக்கிறோம். நம்ம அனுபவிக்கிற துன்பத்திலிருந்து வெளியே வர, நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிற பாவ பழக்கத்திலிருந்து வெளியே வரதான் நம்ம உபவாசிக்கிறோம். ஆண்டவருக்காக என்னத்துக்கு உபவாசிக்கணும்? அவருக்காக உபவாசிக்க சொன்னாரா? அவருக்காக நம்ம சாப்பிடுறதும் என்ன இருந்தாலும் எல்லாமே இயேசுக்காக தான் நம்ம செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். அதனால நம்ம ஜெபிக்கிறது இயேசுக்காக கிடையாது. ஏன்னா அவரா கஷ்டத்தில் இருக்கிறார், நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கிறோம். அவர் என்ன செய்யறார்? நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் வேண்டி கொண்டிருக்கிறாரே தவிர, நீங்க என்னத்துக்கு ஆலயத்துக்கு வந்து? இயேசுக்காக ஆலயத்துக்கு வந்தேன். சண்டே ஆராதனைக்கு என்னத்துக்கு வரேன்? கர்த்தருக்காக வந்தேன். கர்த்தருக்காக வரல, உங்களுக்காக தான் வரீங்க. எனக்காக தான் நான் ஆலயத்துக்கு வரேன். அவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலி செலுத்துகிற நாள் ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை உபவாசம் இருக்கிறோம். எதுக்காக? நம்ம வாழ்க்கையில போராட்டத்தை கொடுக்கிற எல்லா தீயக்கிரிகளையும் அழித்து, பாவங்களிலிருந்து வெளியே வந்து ஆவியானுடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு, அக்னியானவரால் நிரப்பப்பட்டு சாட்சியாய் வாழ்றதுக்கு நம்ம வருகிறோம். கண்ணீரை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வருகிறோம். இருதயத்தை உடைத்து ஊற்ற தேவ சந்நிதிக்கு வருகிறோம். எத்தனை பேர் இந்த மாதிரி உபவாச நேரத்தில் தனியாக வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்து, இல்லை ஆராதனை வேளையில் நம்ம இருதயத்தை உடைத்து தேவ பாதத்தில் நம்ம ஊற்றி ஆராதிக்கிறோம். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம அழுதோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க அப்படி நினைக்கிறோம். அந்நாள் அப்படி நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்நாள் பட்ட கஷ்டம் அப்படிப்பட்டது. அதனால என்ன செய்யலை? பண்டிகை நாள் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்களே, நம்ம மட்டும் துக்கமாக இருக்கக்கூடாது நினைக்கவே இல்லை. தன் கண்ணீரை தேவ பாத்தில் அவன் உடைத்து ஊற்றினாள். அதனால தான் சாமு வேலை பெற்றாள். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? பெண்களாகி நம்ம கூடி வந்திருக்கோம்னா நமக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருக்கணும், நமக்குள்ள அந்த நினைவு இருக்கணும். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நீதியை மார்க்கவசமாக அணிந்து, இரட்சப்பென்னும் சீராவை தமது சிரசிலை தரித்து, நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து, வைராக்கியத்தை சால்வையாக பொறுத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். இன்னைக்கு உபவாசித்து அழுது நம்ம சரீரத்தில் எவ்வளோ பாடுகள் இருக்கும் பாருங்க. ஆனாலும் இந்த பலவீனத்துக்கு நடுவில், ஆண்டவர் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது, ஆண்டவர் ஏதோ உபவாசிக்கிறேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அதனால் நான் வந்திருக்கிறேன், என் கண்ணீரையும் பாதத்தில் ஊற்றுகிறேன், நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்களேன். எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல, நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் என்ன செய்யணுமோ அதை செய்து முடிப்பார். தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுடைய அந்த ஜனத்தினுடைய தாகத்தை தீர்க்க வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவார். அதனால காட்டு மிருகங்களும் கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்பங்களும் கர்த்தரை கனம் பண்ணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஹப்தனிவியாங்கர் ரப்பா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை தான் நீங்க. ஆனா ஏன் இந்த சோர்வு, ஏன் இந்த அசுதி, ஏன் இந்த மாதிரி பின்மாற்றம், ஏன் நான் போய் மீண்டும் மீண்டும் பாவத்துல விழுகிறேன் தெரியலையா? உபவாச நாள்ல ஜெயம் எடுங்க. உபவாச நாள்ல நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் பேசுவார். ஒப்பு கொடுக்க வேண்டும். என்கிட்ட அந்த பூர்ண பிரதிஷ்டை இருக்குதா? பூர்ண அர்ப்பணிப்பு இருக்குதா? காத்திருக்கிற குணம் இருக்குதா? நகுமி சொன்னது போல அவ காத்திருந்தா, போவாஸ் சொன்னது போல காத்திருந்தா, அதன் மூலம் ரூத்துக்கு மறுவாழ்வு கிடைத்தது. அதனால இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை மட்டும் நம்ம வாழ்க்கை இல்லை. இந்த உலகத்தின் வாழ்க்கையை சீக்கிரம் முடிப்போம். மறுவாழ்வு ஒன்று இருக்குது, அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா இந்த உலகத்துல எல்லாத்தையும் ஜெயித்துள்ளா இருக்கணும். நம்ம ஜெயம் பெறாம இன்னும் பிசாசுகளோட வாழ்ந்துட்டு இருந்தா, இன்னும் விக்கிரக ஆராதனையோட வாழ்ந்துட்டு இருந்தா, இன்னும் சாத்தானுக்கு இடம் கொடுத்துக்கிட்டே இருந்தா நம்ம எப்படி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? நம்ம யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம விடுதலையாக்கப்படும் போதுதான் வசனம் என்ன சொல்லுது? நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரை சிறப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி நாம தான் நம்ம என்ன செய்யணும்? நம் மூலமாக நம்முடைய குடும்பங்களில் இருக்க விளக்கு எரிய வேண்டும். சொல்லுவாங்கல்ல, விளக்கேற்ற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தேன், அந்த பொண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது? விளக்கை ஏற்ற மாட்டேங்குது, அவிக்குது அப்படி சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் அப்படிதான். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், உம்முடைய
வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போவேன். இப்போ இன்றைக்கி நம்மெல்லாம் விளக்கா இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் விளக்கா இருக்கீங்க? அல்லேலூயா. இருக்கீங்களா? விளக்கா இருக்கிறோமா? விளக்கு எப்படி செய்யணும்? தீச்சிடக்கூடாது. என்ன செய்யணும்? குளுமையான அந்த நல்ல ஒரு ஜுவாலை, அந்த ஒரு சின்ன ஒரு தீபத்தினுடைய ஒளி பார்த்தீங்களா, ஒரு பெரிய ரூமில் இருக்க இருட்டெல்லாம் நீக்கி போடுது. நம்ம கரண்ட் கட்டாச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இல்லை கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பெரிய மழை வந்து அப்போ மெழுகுவத்தி கிடைக்காதான்னு எதிர்பார்த்துருந்தோம். ஒரு சின்ன மெழுகுவத்தி இருந்தால் கூட என்ன செய்வோம்? அதை கொளுத்தி வச்சுட்டு அது காமிக்கிற கொஞ்சோண்டு லைட்டில் நடமாடுவோம். அந்த கொஞ்சோண்டு லைட்லேயே நம்ம சமைச்ச நாள்லாம் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஒரு தண்ணி எடுக்கணும்னா கூட கும்மிருட்டு விடலாம். எங்கேருந்து லைட் வெளிச்சம் வரும்? அதில் ஒரு சின்ன வெளிச்சம். அது மாதிரி தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றார். உன் குடும்பம் ஒருவேளை கும்மிருட்டு போல இருக்கலாம், அதில் ஒரு நம்பிக்கைக்கு எதுவே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ வீசுகிற ஒரு சின்ன பிரகாசம் அது என்ன செய்யும்? குடும்பத்தை மாற்றும். நம்ம அந்த மாதிரி வெளிச்சம் கொடுக்கலாம் இருக்கிறோமா? இல்லைன்னா நம்ம என்ன செய்யும்? ஆண்டவரே என்னை பயன்படுத்த ஆண்டவரே. எதுக்குப்பா தெரிந்தெடுத்தீர்? அந்த கழுதை பார்த்தீங்களா, யாரையுமே ஏற்றாத ஒன்றுத்துக்கு உதவாத கழுதை. இயேசுவை தெரிந்து கொண்ட உடனே என்னன்னே கேட்கல, அனுப்பி விட்டாங்க. இந்த கழுதை சும்மா கிடக்குது ரோட்டில், நீ வந்து என்ன செய், எனக்கே பிரயோஜனம் இல்லாமல் கிடக்குது, நீங்களே கொண்டு போங்கன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்படிதான் இன்னைக்கு நம்மளை கூட என்ன செய்யறாங்க? நம்ம சில குடும்பங்கள்லாம் சொல்லுவாங்க, நீ வீட்டில் இருந்து ஒன்றும் உருப்படி இல்லை, சம்பாதிக்க திராணி இல்லை, போ அப்படியாவது போ, வெள்ளிக்கிழமை மாலையத்துக்கு போ, செவ்வாய்க்கிழமை போ, ஞாயிற்றுக்கிழமை காலில் போ, சாயந்தரம் போ, எது வேணா பண்ணு, என்னையே டிஸ்டர்ப் பண்ணாதுன்றவாங்க. இதெல்லாம் பார்வோனுடைய தந்திரம். சில பேர் ஆண்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா? என்னைய மாத்திரம் தொந்தரவு பண்ணாது, நீ உன் வழிக்கெல்லாம் போ, உனக்கு என்ன வேணுமோ தரேன், தசமாக கூட கொடுக்குறேன், எல்லாம் தரேன், என்னைய மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத. ஏன்னா பிசாசு அவங்கள என்ன செய்திருக்கான்? பிரேக் போட்டு வச்சுருக்கிறான். இவன் இருந்தால் தானே இந்த குடும்பத்தை அழிக்க முடியும். கத்தருக்குள்ளே வந்தால் என்ன செய்திடும்? முழு குடும்பம் ஒரு குட்டி பரலோகமாக மாறிடும். அதனால தான் என்ன செய்யப்படுகிறது? அந்த மாதிரி நன்மையான அருமையான சகோதரர்கள், அருமையான வாலிய பையன்கள், பொண்ணுங்க என்னெல்லாம் செய்கிறாங்க? ஒரு சிறையிருப்பில் இருப்பது போல இருக்கிறாங்க. ஆனால் யார் போல தான் வெளிச்சம்? என்னால் தான் வெளிச்சம். அப்படி தானே ஞானவான்கள் என்ன செய்வாங்களா? ஆகாய மண்டலத்தில் சுடர்களை போல, அநேகரை நீதிக்குட்படுத்த நட்சத்திரங்களை போல என்றைக்கும் சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. பரலோக ராஜ்யத்தில் பிரகாசிக்கணும்னா இந்த பூமியில் நாம நம்முடைய குடும்பத்தை என்ன செய்யணும்? ஆதாயப்படுத்தணும். இல்லைன்னா சுத்து வட்டாரத்தில் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நிலமாகட்டும்னு அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும்? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தது போல பிறருக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். குடும்பத்தில் சாட்சியாக இருக்கணும். குடும்பத்தை என்ன செய்ய முடியாது? பிடிச்சி இழுத்துக்கிட்டுலாம் வர முடியாது. ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆனால் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் ஒரு சின்ன ஜுவாலையாக, ஜுவாலிக்கிற ஒரு நல்ல ஃப்ளேமாக, நல்ல ஒரு பிரகாசமாக நாம் பிரகாசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயேசுவை அறியாதவங்களா இருக்கலாம், இந்த சத்தியத்தை கேட்காதவங்களா இருக்கலாம், நம்மளை போல மலமணி நேரம் தேவ சமூகத்தில் வர முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு யார் இந்த பிரகாசத்தை தர்றதுன்னு இன்னைக்கு வந்திருக்க நீங்களும் நானும் தான். கர்த்தர் அதற்காகத்தான் என்ன செய்கிறாரு? உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தம்முடைய சத்துருக்களிடத்தில் உக்கிரத்தை சரி கட்டி தம்முடைய பகைஞருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார். அந்த நாள் ஒன்று இருக்குது. இன்னைக்கு நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா துக்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் விடாமல் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அப்போ என்ன நடக்கும்? உன்னுடைய உறுதி என்ன கொண்டு வரும்? சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள், அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு உன்னை மேற்கொள்ள வருவது கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆண்டவர் என்ன செய்வாரா? சீயோனுக்கு மீட்பர் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்பலுக்கும் வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல, உன் மேல வைத்த ஆவி, தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள்னு சொல்கிறோமே, இன்னைக்கு என் மேலே என்ன ஆவி இருக்குது? யோசித்து பாருங்க. இதை குறித்து ஜாக்கிரதையாக இருக்கும். என் மேலே கோபத்தின் ஆவியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறுப்பின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி, பொய்யின் ஆவி, இல்லைன்னா போலியான ஆவிகள், இல்லை அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இல்லை லூசிபரின் ஆவி, ஏதோ பெருமையின் ஆவி, இதெல்லாம் இந்த ஆவி தானே அப்படியே போகும். பார்த்தீங்களா? இன்றைக்கி நிறையா நேரத்தில் நம்ம யோசித்து பார்க்கணும், நான் எப்படிப்பட்ட ஆவியானவரை பெற்றிருக்கிறேன், நான் பெற்றிருக்கிற அபிஷேகம் எப்படிப்பட்டது நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த ஆவியானவர் தான் ஜெயம். ஆனால் அந்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தால் நான் ஏன் அடிக்கடி பாவத்தில் விழுறேன்?
ஏன் ஒரு தடவை நான் விழுந்துட்டு மறுபடியும் எழும்ப கூட மாட்டேங்கிறேனே, அந்த உணர்வு கூட வர மாட்டேங்குதே அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எப்படி ஒரு குடிகாரன் எப்படா திரும்பி குடிப்பேன்னு நினைப்பான், அவனுக்கு குடிச்ச திருப்தியே இருக்காது. நைட்டு தான் குடிச்சு படுப்பான், அது மாதிரி தான் எப்படா விடியும் நம்ம போய் குடிக்கலாம். அதே கதி தான் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கும். நீங்களும் நானும் அப்படி நடக்கும்போது நம்மளும் அந்த குடிகாரனுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், உன்னை தெரிந்து கொண்டேனே, நீ என்ன மாதிரி நடந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி, நான் உனக்கு சொன்னதை நான் செய்ய முடியாதவனா, இளைப்படைந்து போயிடுவேனா அப்படின்னா, நீ அமர்ந்திருக்க என்னை விடாது, சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அந்த போவாஸ் கிட்ட பாருங்க, ரூத் ஒரு பக்கம் சொன்னாங்க, அடுத்து என்ன செய்யறாங்க, ரூத்தை நகோமி ஒரு பக்கம் பலப்படுத்துறாங்க. அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் அடுக்கடுக்கா அப்படியே செயல்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம என்ன செய்யணும், எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ அதை என் கண் முன்னாடி வைத்து நான் ஓடுகிறேன்ற எண்ணம் வேணும். இப்போ நம்முடைய குடும்பங்களெல்லாம் சீக்கிரம் கட்டப்பட்டு பாருங்க, அசைக்க முடியாத கல்லு கூட தேவன் அசைச்சிடுவார். எப்போன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ அர்ப்பணிக்கிறோமோ அந்த அளவுக்கு, நம்ம எவ்வளோ ஃபயராக இருக்கிறோமோ, அக்கினியாக இருக்கிறோமோ, அப்படியே அக்கினியாக இருந்தால் தூங்க முடியுமா பாருங்களேன், சர்ச்சைக்கு வந்தால் தூங்க முடியுமா? இல்லைன்னா பாடும்போது உள்ளத்தில் என்ன செய்யணும், நான் பாடும்போது என் ஆத்துமாவும் என் உதடுகளும் என் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்துமா என்ன செய்யுமா, கம்பீரித்து மகிழும். அப்போ இவ்வளோ நேரம் பாடணும், ஆராதிச்சோம், எந்த முகத்துலையா சந்தோஷம் இருக்கா யோசித்து பாருங்க. நீங்களே கண்ணாடியில் பார்த்துக்கல, நீங்கள் தான் எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்கீங்க, அப்படியே பாருங்கள் எவ்வளோ பேர் முகம் அப்படியே கலையாக இருக்குது, சிரிப்பாக இருக்குது. உபவாசத்தினால இல்லைன்னா அந்த டயர்டாகிடுச்சா, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றோம், அது பிரச்சனை கிடையாது. அப்போ யோசித்து பாருங்கள், நீங்களே இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது யோசித்து பாருங்கள், தனிமையில் யோசித்து பாருங்கள். கவலையெல்லாம் யோசிப்போமே தவிர நான் எப்படி இருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள்ளன்னு யோசிக்கணும். கர்த்தர் அதுக்கு தான் நமக்கு இன்றைக்கி சொல்லுகிறார். அவர் இளைப்படைய மாட்டார். நான் உனக்கு சொல்கிறத செய்கிற வரைக்கும் நான் சோர்ந்து போக மாட்டேன். ஆனால் எனக்கு என்ன செய்யணும், நினைப்பூட்டி கொண்டே இரு, நினைப்பூட்டி கொண்டே இரு, என்னை அதை என்ன செய்யறது, அசைத்து கொண்டே இரு. உன் துதினால் என்னை அசை, உன்னுடைய அர்ப்பணிப்பினால் என்னை அசைத்து விடு, உன்னுடைய சோத்திரத்தினால் அசைத்து விடு, உன்னுடைய உபவாசத்தினால் என்னை அசைத்து விடு, உன் கண் என்னையே நோக்கி பார்த்து அதன் மூலமா என்னை அசைத்து விடு. ஆண்டவர் கடின உள்ள கிடையாது. ஆனால் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய விஷயத்தில் பொறுமையாக இருக்கிறார். தேவன் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் நியமித்து வைத்திருக்கிறத எந்த கண்ணும் கண்டதில்லையா, காதுகள் கேட்டதில்லை, செவியால் கூட கேட்டதில்லை, உணர்ந்து பார்த்தது கூட இல்லை. அவ்வளோ பெரிய நன்மை இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி பாருங்க, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய எதிர்காலத்திற்காக, இந்த ஊழியத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக, உலக நாடுகளில் எந்த பகுதியிலிருந்து கேட்டாலும் அந்த இடங்களுக்காக என் தேவன் வைத்திருக்கிறது நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மிகவும் அதிகமானது. குறிப்பாய் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவர் மீது அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினது எல்லாமே நித்தியம் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் கூட நாம் நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளியான இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுது. அவர் பிரகாசிக்க பண்ணுவார். ஒரு சவுலை ஒரு செகண்ட்ல பவுலாக மாற்றினார். இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், போராடி கொண்டே இருக்கிறோம், போராடி கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அலைந்து திரியாதே, அமர்ந்திரு அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம நிறைய கொஸ்டின் கேட்கிறோம், ஏன்பா இப்படி இருக்கீங்க, கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறீங்களே, இந்த மனுஷனை நீங்க அசைக்க மாட்டேங்க, இந்த மனுஷியை மாற்ற மாட்டேங்கிறீங்களே, என் பிள்ளைகளை இம்மி அளவு கூட மாற்ற மாட்டேங்கிறீங்களேன்னு நம்ம கேட்கிறோம். ஆனா ஆண்டவர் பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, எரேமியா 14:8 நம்ம வாசிக்கும் போது, அவர் யார் நமக்கு, இஸ்ரவேலின் நம்பிக்கை, ஆபத்து காலத்தில் இரட்சகர், தேசத்தில் பரதேசியை போல ராத்தங்க இறங்குற வழிபோக்கனை போல இருப்பானேன், நீர் விடாய்த்து போன புருஷனை போல, ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போல ஏன் இருக்கிறீர்? கர்த்தாவே, எங்கள் நடுவில் இருக்கிறீரே, உடைய நாமத்தை நாங்கள் தரித்து கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்றாரு, அலைந்து தெரியாத என் பாதத்தை பிடித்துக்கொள். சில பேர் அலைந்து தெரிவாங்க பாருங்க. ஒரு நாளைக்கு திங்கக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஒரு ஊழியம், ஒரு நாள் ஒரு ஊழியம், ஒரு நாள் ஒரு ஊழியம், ஒரு நாள் ஒரு ஊழியம், ஒரு நாள் அர்த்தம் 7 நாள் இங்கே போயிட்டே இருக்கணும். ஆனால் என்ன செய்யறதில்ல, தனியாக தேவ சமூகத்தில் காத்திருக்க அனுபவம்
இருக்காது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் கஷ்டமாக இருக்கக்கூடாது, அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரணும். மருந்து கஷ்டமாக தான் இருக்குது விழுங்குறதுக்கு, அதுக்காக விழுங்காமல் இருக்கோமா, நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் இருக்கோமா? சில நேரத்தில் சில பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன செய்கிறோம், வாயை பிளந்தாது ஊற்றி அந்த மருந்து உள்ளே போகணுங்கிறதுக்காக என்னெல்லாமோ பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான், அபியாசப்படுத்துறது கஷ்டம்தான். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்படி இருக்கும், தேவன் கொடுக்குற அற்புத விடுதலை பெற முடியும். பெரிய காரியங்களை தேவன் செய்ய நம்ம அனுபவிக்க முடியும். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனை, இந்த உபவாச நாளில் வந்த பிள்ளைகள் ஆண்டவரை அலட்டி கொண்டே இருக்க உதவி செய்யும். கர்த்தர் இறங்கும் வரைக்கும் அவரை ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை அசைக்கும் அளவுக்கும் எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். அதான் நேற்று போய் நான் அர்ப்பணித்தேன், போதாதா, இவ்வளோ போதாதா? இந்த ஆவிக்குரிய திருப்தியான நிலைமை தான்ப்பா எங்கள் வாழ்க்கையினுடைய ஆண்டவரை ஆசீர்வாதங்களுக்கு தடை. அதை மாற்றுங்க. நீதியின் மேல் பசி தாகத்தை சபைகளுக்கு கொடுங்கப்பா, விசுவாச பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா, ஊழியம் செய்கிற எங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, விசுவாசிகளாக இருந்து பல ஊழியங்களை செய்ய ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு நீதியின் மேல் பசி தாகத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. என்னை வாழ்க்கை முடிந்து போச்சு நினைக்கிற பிள்ளைகள், அதை முடிக்கிற உரிமை கூட எங்ககிட்ட கிடையாது ஆண்டவரே. நீர் கொடுத்த ஜீவன் நீர் எடுக்கிற நாள் வரைக்கும் வாழ்ந்துதான் ஆகணும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிற சுடராக, எழுந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகங்கள் பாராட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, வார்த்தை என்கிற மன்னாவை உட்கொண்ட நாங்கள் அதற்கேற்ற பலனை கொடுக்கத்தக்கதாக எங்களிலே அது 30 100 ஆண்டவரே தகப்பனை 60 30 100ஆக பலனளிக்கத்தக்கதாக கர்த்தருடைய இரக்கங்கள் எங்கள் மீது இருப்பதாக இந்த சத்தம் கேட்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக. அதை வாழ்க்கையின் இருள் நீர் கொடுக்கிற வெளிச்சத்தால் மறைவதாக, வெளிச்சம் உண்டாவதாக, பற்றி பிடிப்பதாக, அதிசயங்களை காண செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.